பிராயச்சித்தம் யாரு பண்ணுவாங்க? பாவம் செஞ்சவங்க பண்ணுவாங்க. அப்போ ஏன் கூட நீ வாழ்ந்த வாழ்க்கை பாவமா? நம்ம குடும்பம் நடத்தினது பாவமா? குழந்தை பெத்தது பாவமா? ஆனா மத்தவங்க பார்வையில அது பாவம் தானே அக்கா. என்ன சொன்ன? கும்பராசி அவிட்ட நட்சத்திரம். கமலேஷ், என்னங்க நிக்கிறீங்க? ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கடவுளா பார்த்து உங்களை மறுபடியும் என்கிட்ட அனுப்பியிருக்காரு. எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா? ரோஜா பிறந்த நாள் அதுமா ஸ்னேகா பெரிய கலாட்டா பண்ணி ரோஜா மனசை புண்படுத்திட்டா. அதுக்காக நான் பரிகாரம் தேடிட்டேன். இந்தாங்க கமலேஷ், இந்தாங்க. என்னது? ரோஜா பேருக்கு நான் அர்ச்சனை பண்ணியிருக்கேன். அவகிட்ட கொண்டு போய் இந்த பிரசாதத்தை கொடுக்குற தகுதி எனக்கு இல்லை. தயவு செஞ்சு இதை அவகிட்ட எப்படியாவது சேர்த்துருங்களேன் ப்ளீஸ். நான் எப்படி? நீங்க தான் சரியான ஆள். நான் உங்களை என் சகோதரனா நினைக்கிறேன். ப்ளீஸ் எனக்காக இதை செய்யுங்களேன். சரி. நான் தான் இதை கொடுத்தேன்னு அவகிட்ட சொல்லிட வேண்டாம். அவள் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்ட பிரார்த்தனை அவளை போய் சேர்ந்தா போதும். இந்தாங்க. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. லக்ஷ்மி அம்மா சௌக்கியமா இருக்கேளா? அந்த வைதேகி இங்க இருக்கிற வரைக்கும் சௌக்கியமா இருக்கிறேளா அப்படின்னு கேட்காதீங்கன்னு சொல்லிருக்கணும் இல்லையோ? உக்காருங்க. ஏன் நீங்க அப்படி கேக்குறது எனக்கு கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. என்ன லக்ஷ்மி அம்மா, இந்த மூட்டை பூச்சிக்கு போய் இவ்வளவு பயப்படுறீங்க? அப்படி நசுக்கி போட வேண்டியதானே? இத பாருங்க, அந்த ஆத்துல மகேஷுக்கும் ஸ்னேகாவுக்கும் மத்தியில ஒரு புல்ல கிள்ளி போட்டா கூட அது பத்திண்டு எரியறது. இந்த ரோஜா இல்ல ஸ்னேகாவுக்கு தெரியாம பணம் கொடுத்திருக்கா. அந்த புது விஷயம் பெருசா பத்தின்னு இருக்கு. இதே 100 நாளைக்கு ஓடும். இங்க அப்படி எதுவுமே மாட்ட மாட்டேங்குதே. இத பாருங்க, நேத்து என் புருஷன் இந்த புடவைய வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அந்த 2 நிமிஷம் கூட அவரோட சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறதுக்கு இவ என்ன விடல. காஃபிய தரேன், விளக்கண்ணைய தரேன்னு வந்து உசுர எடுத்துட்டா. அடடே, இந்த ஒரு விஷயம் போருமே, வெடி மருந்த கையிலேயே வச்சுட்டு இருக்கே. அப்படின்னா இந்த புது புடவைய அவ பெட்டியில கொண்டு போய் வச்சிரு. அப்புறம் திருட்டு பட்டம் கட்டி அவளை வெளிய அனுப்பிச்சிரு. இந்த பக்கம்னா ஸ்னேகாவை வெளிய அனுப்பிச்சிடுறேன். அப்புறம் அம்மாவும் பொண்ணும் தெருவுல அலையட்டும். இது முடியுமா? நடக்குமா? என்ன இப்படி கேக்குற? இப்ப வைதேகி எங்க? கிச்சன்ல. அந்த புடவை என்னோட குடு. அவ கிச்சன்ல இருந்து வெளியே வராம பாத்துக்கோ. இந்த புடவைய நான் அவ பெட்டியில வச்சிட்டு வரேன். சீக்கிரமா வாங்க. எங்க வச்சிருப்பா? இங்க எங்கேயுமே காணுமே. என்னமோ பல கோடி ரூபாய் புதைச்சு வச்சிருக்கிற மாதிரி எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பா. எங்க போனா அந்த லட்சுமி அம்மா? இது வேற நெருங்கிட்ட நேரத்துல. ஏய், நீ எதுக்கா கிச்சன்ல இருந்து வந்த? நீ போய் வேலைய பாரு போ. போன் அடிக்கிறத அண்ணா போன் பண்றேன். ஏய், என் புருஷன் போன் பண்ணா எனக்கு பேச தெரியாதா? நீ போய் வேலைய பாரு போ. ஏய், நீங்க வா வா. என்ன லட்சுமிமா, நீ எதுக்கு அந்த பக்கம் போற? காயத்ரியோட அழுக்கு துணிலாம் இருக்கு, துவைக்கணும். நீங்களா துவைக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணு துவைக்க மாட்டா இப்போ. ஏன்? அதுக்கு இப்போ நேரம் நல்லா இல்லடி. நீ போய் கிச்சன்ல வேலைய பாரு போ. போன் அடிச்சுட்டே இருக்க அண்ணா திட்ட போற, எடுங்கோல. ஏய், நில்லு. லட்சுமிமா, இது என்ன புது பழக்கம்? கை விடுங்க. அது அப்படிதான், நில்லு. ஹலோ. என்னங்க? நம்ம பேங்க் ஃபோன் நம்பர் என்ன? பேங்க் ஃபோன் நம்பரா? எனக்கு என்ன தெரியும்? வைதேகி, இந்தியன் பேங்க் ஃபோன் நம்பர் உனக்கு தெரியுமா? தெரியல, எனக்கு எப்படி தெரியும்? போன் புக்ல இருக்கும் பாருங்க. போன் புக்ல இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா? போய் தேடுறி, தேடு.
கீழே தேடி இருக்கான்னு. அட இங்கதான் இருக்கு. இங்கதான் வச்சிருக்கியா? ஜிப்பு போட்டு என்னமோ பெருசா. இப்ப என்ன அண்ணா போன் நம்பருக்கா வெயிட் பண்றாளா? இருங்க நான் தேடி. ஏய் ஏய் அங்க போகாத. சும்மா இருங்க நீங்க. ஏய் நில்லுடி. ஏய் என்னங்க போன் நம்பர் கிடைச்சது, நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன், வச்சிருங்க. ஐயோ ஐயோ இந்த இருக்கு. என்ன பேங்க்? ஐயோ இவ பாத்துருவாளோ? லட்சுமிமா கண்டுபிடிச்சா? எது? போன் புக்க. உனக்கு ரொம்ப நல்லா கண்ணு தெரியுது. இந்த வைதேகி கண்ணுலேருந்து எதுவுமே தப்பாது. எங்க கட் பண்ணிட்டேல லைனை? அண்ணா செல்லு. நானே போடுறேன், உங்களை சொல்றேன் பாருங்க. ஹலோ சொல்லுமா, நான் தான் பேசுறேன். அண்ணா, வைத்தியக்கு பேசுறேண்ணா. சொல்லு. நம்பர் கேட்டேல. எடுத்து வச்சிருக்கேன். சொல்லுமா. ஹலோ. ஹாய் ரோஜா, வா உட்கார். ஒன்ஸ் அகேன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ. நான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அர்ஜென்ட்டாக பேசணும், ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்லி கூப்பிட்டீங்க. என்ன விஷயம்? இல்லை, காலையில் நான் வீட்டுக்கு வந்தப்போ ஸ்னேகா பிரச்சனைனால என்னால் சரியாக விஷ் கூட பண்ண முடியல, அதான். பரவாயில்ல கமலேஷ், அதை ஃபோன்லேயே விஷ் பண்ணியிருக்கலாமே. நம்ம எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு நல்லது பண்ணால் அது 10, 100, 1000 திரும்ப தரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ஒன்று கிடச்சிருக்கு. என்ன கமலேஷ் இது? கோயில் பிரசாதம் மாதிரி இருக்கு. அதே தான், உன் பிறந்த நாளுக்காக கோயிலில் அர்ச்சனை பண்ணது. எதுக்கு கமலேஷ்? நான் இல்லை ரோஜா, மகேஷ். உன்னால் நம்ப முடியல, ஆனால் நிஜம். மகேஷ் உனக்காக உன் பிறந்த நாளுக்காக கோயிலில் அர்ச்சனை பண்ண பிரசாதம். ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு காலையில் நான் மகேஷை பார்த்தேன். உனக்கு பிறந்த நாள்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதே சமயம் ஸ்னேகாவால் பிரச்சனைன்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். அதுக்காக அவரே கோயிலுக்கு போய் உன் பேரில் அர்ச்சனை பண்ணி இது ஸ்னேகா பண்ண பாவத்துக்காக பரிகாரமாக பண்ணுன்னு சொல்லி உன்கிட்ட கொடுக்க சொன்னார். உன்னை பர்த்டே அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க சொன்னார். யார் சார் வேணும்? கமலேஷ் உள்ள இருக்காரு. ஆக்சுவலாக அவர் இதை கொடுத்ததை உங்ககிட்ட சொல்ல வேணாம் தான் என்கிட்ட சொன்னார். இருந்தாலும் என் மனசு கேட்கல, அதான். ரொம்ப தேங்க்ஸ் கமலேஷ். என் பிறந்தநாள் அன்னைக்கு மகேஷ் கோயிலுக்கு போய் என் பேர்ல அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னார் செய்தாரை ஒருத்தல்னு சொல்லுவாங்க. நமக்கு கெட்டது செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட நம்ம நல்லதே செய்ய நினைக்கணும். விவாகரத்து வாங்கணுன்றதுக்காக உன்னை என்னை நினைச்சு பேசி நம்ம போட்டோகிராஃபை பத்திரிகையில் போட வச்சார் மகேஷ். அந்த மகேஷ்க்கு வேலையிலன்னு தெரிஞ்ச உடனே நீ பணம் கொடுத்து உதவுன பார்த்தியா?
இந்த நல்ல மனசுக்கு கிடைச்ச பலன் தான் இதெல்லாம். உன் மனசை புரிஞ்சுக்கிற காலம் ரொம்ப சீக்கிரம் வரும் ரோஜா, கவலைப்படாது. ஜெய் ஜீவா, வா 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 வா, அம்மா வராங்களான்னு பார்ப்போம். எங்க காணோம்? என்ன சார், ரோஜாவை இன்னும் காணோம்? அவ எப்ப வந்து நம்ம எப்ப வெளியில போறது? அதுக்குள்ள இவன் தூங்கிடுவான் போல இருக்கே. ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டம்மா, அவ கிளம்பிட்டாளா? இப்போ வந்துருவா. அப்ப வந்துருவா, நீங்க ரெடி ஆவுங்க. எதுக்குமா? டின்னருக்கு தான் இன்னும் நேரம் இருக்க, பொறுமையா ரெடி ஆகலாம். நான் என்ன சாப்பிடறதுக்காகவா சொன்னேன்? அவ பிறந்த நாள் அதுவுமா ஸ்னேகா வந்து சண்டை போட்டு போனா. அப்பவே அவ முகம் வாடி போச்சு. அவ என்ன மனநிலைமையில ஆபீஸ் போனாலோ தெரியல. அதான் சீக்கிரமா வந்துட்டா கோயிலுக்கு அழைச்சிட்டு போலாமே நினைக்கிறேன். வந்துருவாமா, வந்துருவா. ஜெய் ஜீவா. வாமா ரோஜா, ஏன் இவ்வளவு லேட்டு? நெத்தியில குங்குமம், தலையில பூவு, முகத்துல சந்தோஷம். ரோஜாவோட பிறந்த நாள் இன்னைக்கு கோலாகலமா இருந்திருக்கு போல இருக்கு. ஆமாமா. டின்னருக்கு எங்களை எங்கம்மா கூட்டிட்டு போற? அதுக்கு முன்னால நம்ம கோயிலுக்கு போகணும். அம்மா, நானே இன்னைக்கு கோயிலுக்கு போகணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சாமியை இன்னைக்கு எனக்கு பிரசாதம் கொடுத்து அமைச்சிருக்கு. நான் கோயிலுக்கு போகாமலேயே போன பலன் எனக்கு கிடைச்சிருச்சுமா. குங்குமம், பூ எல்லாமே. ஆபீஸ்ல இருக்கிற யாரோ அக்கறை உள்ளவங்க அர்ச்சனை பண்ணிருப்பாங்க, அப்படிதானே? அக்கறை உள்ளவங்க தான் மாமா. இன்னும் சொல்ல போனா என் மேல அக்கறை இல்லாத மாதிரி இத்தனை நாள் நடிச்சிட்டு இருந்தவங்க. யாருமா அது? மகேஷ். யாருமா அது? என் புருஷன் மகேஷ் மாமா. ஓஹோ, பொண்டாட்டி இங்க இருக்க திருவல்லிக்கேணியில ஸ்னேகான்னு ஒரு பாட்டுக்காரி கூட வாழ்ந்துட்டு இருக்கானே, அந்த புருஷனாமா? மாமா, நீ பல தடவை டைவர்ஸ் பண்ணிடுவேன் சொல்லுவியே, அந்த புருஷனாமா? மாமா வேண்டாம். உன் ஆபீஸுக்கே வந்து உன் தாலிய பிடிச்சி இழுத்து ரொம்ப மரியாதையா விவாகரத்து கேட்டானே, அந்த புருஷனாமா? இல்ல அவன் எவ கழுத்திலயோ தாலி கட்டுறான்னு தெரிஞ்சு ராத்திரி பூரா தூங்காம எந்த கோயிலும் தெரியாம ஊர் பூரா சுத்தி திரிஞ்சோமே, அந்த புருஷனாமா? நல்ல நாள் அதுவுமா ஏன் இப்படி கடுமையா பேசி அந்த பொண்ணை வருத்தப்பட வைக்கிறீங்க? அம்மா, மல்லிப்பூவை தலையில எடுத்து போட்டுக்கிட்டு அதை மண்ணுன்னு சொன்னா ஒத்துக்கலாம். மண்ணை தலையில வாரி போட்டுக்கிட்டு அதை மல்லிப்பூன்னு சொன்னா அதை எப்படி மன்னிக்க முடியும்? அந்த மகேஷ் அயோக்கிய ராஸ்கலை பத்தி இவனுக்கு தெரியாதாமா? சேவலையே முட்டை போட வைக்கிற கெட்டிக்கார பையன். அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு எல்லா பாவத்தையும் செய்வான். இவளை நாளா மடிச்சு சுண்ணாம்ப தடவி வெத்தலை பார்க்க வாயில போட்டு முழுங்கிடுவான். இதெல்லாம் இவளுக்கு தெரியாதா? இவ ஏன் போய் அவனை பார்த்தா? நான் உன்ன அவரை போய் பார்க்கல மாமா. என் பிறந்த நாள் அதுவுமா ஸ்னேகா இங்க வந்து கலாட்டா பண்ணான்னு தெரிஞ்ச உடனே அவர் ரொம்ப வருத்தப்பட்டாராம். கோயிலுக்கு போய் என் பேருக்கு அர்ச்சனை பண்ணிருக்காரு. அதுவும் அவரா ஒன்னும் வந்து கொடுக்கல, தெரிஞ்சவங்க மூலமா கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. சாத்தா நேர்ல வந்தா என்ன, அதனுடைய அடியாட்கள் பேய் பிசாசு அனுப்பிச்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். இப்போ உனக்கு மண்டையில பிடிச்சிருக்கு, அதான் அவன் நினைச்ச காரியம் நடந்து போச்சு. ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இவ என்ன சின்ன குழந்தையா? நல்லது கெட்டது இவளுக்கு தெரியாது. மகேஷை இவ இன்னும் நம்புறா, நானும் நம்புறேன். நான் நம்பலன்றேன், அது அவளுக்கு தேவையில்லைங்கிற. நான் இப்படி கடுமையா பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா புருஷன் கத்தியால கழுத்த அறுத்தா கூட பொண்டாட்டி கை வலிக்குதாங்கன்னு கேப்பாளே தவிர அவனை கொலைகாரன்னு லேசில சொல்ல மாட்டா. நம்ம நாட்டு பண்பாடு, நம்ம வீட்டு பொண்கள் அப்படி. இத முட்டாள்தானு சொல்றதா இல்ல பதிபக்தின்னு சொல்றதா? ரெண்டும் கலந்ததுதான். அது அவங்கவங்க சூழ்நிலை மனநிலைய பொறுத்தது. ரோஜாங்கிறப்பவே அதுல முள்ளும் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்குங்க சார். ஆம்பளைங்க கிட்ட எப்ப மென்மையை காட்டணும், எப்ப வன்மையை காட்டணும்னு எந்த பொண்ணுக்கும் யாரும் பாடம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. அது தாய் வீட்டு சீதனம். எல்லா பெண்களுக்கும் அது ரத்தத்திலே ஊறி இருக்கும். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. நான் போய் டின்னருக்கு ரெடி ஆயிட்டு வரேன், கிளம்பி போவோம். ரோஜா நீங்க கிளம்புமா, கிளம்புங்கம்மா.
அர்ச்சனை பண்ணணும். யார் பேருக்கு? என் மனைவி பேருக்கு. பேர் சொல்லுங்க. ரோஜா. நட்சத்திரம் ராசி சொல்லுங்க. கும்ப ராசி, அவிட்ட நட்சத்திரம். நில்லு. ஸ்னேகா, பிறந்த நாள் கொண்டாடியாச்சா? கொண்டாடி இல்ல இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? நான் பார்த்துட்டேன். கோவில்ல நீ அவ பேருக்கு அர்ச்சனை பண்ணினியே, அதை நான் பார்த்துட்டேன். ரோஜா வீட்டுல நீ விட்டுட்டு வந்த நகை இந்தா. நில்லு. நெத்தியில ரத்தத்தோட நடு கூடத்துல ஒருத்தி உட்கார்ந்து இருக்காளே, என்னாச்சுன்னு கேட்டியா? ரத்தத்தை பார்த்துட்டு ஆத்துல இருக்கிறவங்க எல்லாம் பதறாங்க. ஆத்துக்காரன் நீ, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஏதாவது அக்கறை இருக்கா உனக்கு? என்னாச்சு? கீழே விழுந்துட்டியா? நெத்தியில அடிபட்டு இருக்க? உன் தலையை பிடிச்சி தூண்ல முட்டி இருக்கணும். முடியல. கோவில் தூண்ல நானே என் தலையை போய் முட்டிண்டேன். ஏன்? உன்னை போய் கட்டிண்டேன்ல, அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடு. உனக்கு மட்டும்தான் பரிகாரம் பண்ண தெரியுமா? எங்களுக்கும் பரிகாரம் பண்ண தெரியும். ஏய், நில்லு. ஏய், நில்லு. நான் பாட்டு பொறுத்து இங்க பைத்திய மாதிரி கத்திட்டு இருக்கேன். பதிலே பேசாம போற என்ன அர்த்தம்? உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதா? அதான் அவ வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டேல்ல, அப்புறம் அவளுக்கு பிறந்த நாள் வந்தா என்ன, செத்த நாள் வந்தா என்ன? நீ அவ பேருக்கு அர்ச்சனை பண்ண. ஏன் பண்ண? ஆமாண்டி, அவ பேருக்கு நான் அர்ச்சனை பண்ண. இப்ப என்ன தப்பு? நீ சாப்பாடு தான் சாப்பிடுறியா இல்ல வேற ஏதாவது திக்கறியா? என்ன சொன்ன? ஏய், ஏய், ஏன் சொன்ன கேளு. பாட்டி, இந்த பிரச்சனையில நீங்க யாரும் குறுக்க வரக்கூடாது. எனக்கும் இவனுக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை. நானும் என்னோட பிரச்சனை தானே இது. நானே இதுக்கு ஒரு முடிவு காட்டுறேன். அக்கா விடுங்க அக்கா. அக்கா விடுங்க அக்கா. இப்படி கிளாஸ் வச்சனால நீங்க தூக்கி அடிப்பீங்க. அதை பார்த்து நாங்க சும்மா இருக்கணுமா? இந்த நாயை பத்தி உங்க யாருக்கும் தெரியாது. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மாடி, நான் நாய் தான். ஏன்னா நாய் நன்றி உள்ளது. அதனாலதான் அவ பிறந்த நாள் தெரிஞ்சு கோயிலுக்கு போய் அவ பேர்ல அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். அவ உனக்கா எவ்வளவு செஞ்சிருக்கா? அந்த நன்றி விசுவாசம் உனக்கு கொஞ்சமாவது இருக்காடி? நீயும் நாய் தான், நானும் நாய் தான். ஆனா நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள என்ன தெரியுமா வித்தியாசம்? நான் நன்றி உள்ள நாய், நீ நன்றி கெட்ட நாய். அவ உனக்கா இவ்வளவு செஞ்சோம், அவளை போய் கிடைக்கிற பார். அதாண்டி நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க வித்தியாசம். என்னது? அவ எனக்காக விட்டு கொடுத்திருக்காளா? எதை? எவ்வளவு விட்டு கொடுத்திருக்கா? ஏன் என்னையே உனக்காக விட்டு கொடுத்திருக்காடி? ஆமா, ரொம்ப விட்டு கொடுத்துதான் மனமேடையில வந்து நம்ம கல்யாணத்தை நிறுத்தினாளா? ரொம்ப விட்டு கொடுத்துதான் கேட்ட உடனே விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தாளா? இது நானா எனக்கு தேடின சுதந்திரம். எவ்வளவு எனக்காக போட்ட பிச்சை இல்ல. அடச்சே, அவ மட்டும் நினைச்சிருந்தான் உன்னையும் என்னையும் எப்போ ஜெயில தள்ளிப்பா. ஆனா அவ அப்படி செய்யல. ஏன்னா அவ நன்றி உள்ளவன். ஆனா அவ பிறந்த நாள் தெரிஞ்சு வீட்டுக்கு போய் அவளை அவமானப்படுத்திருக்கேடி. என்ன பிறந்த நாள்ல அவளுக்கு 2 கொம்பா முளைச்சிருக்கு. ஏய், நீ இப்படி அடுத்தவங்களோட உணர்ச்சிகளை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவங்கள காலடியில போட்டு மிதிச்சுட்டு நீ மட்டும் நல்லா வாழணும்னு நினைக்கிறப்பா. நீ செய்யற இந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ணதா நான் இன்னைக்கு கோயிலுக்கே போயிட்டு வந்தேன். என்னது பரிகாரமா? ஆமாண்டி, பரிகாரம் தான். நம்மள ஜெயிலுக்கு அனுப்பாம இது நாள் வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கு உயிர் பிச்சை கொடுத்து வச்சிருக்கா பாரு. அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடதா நான் இன்னைக்கு கோயிலுக்கு போன, பிரார்த்தனை பண்ண, காணிக்க செலுத்தினேன். ஐயோ, மறுபடியும் பரிகாரம்னு சொல்லாதடா படுபாவி. அந்த வார்த்தையை கேட்கறதுக்கே நாராசமா இருக்கு. அவளுக்காக இவ்வளவு வக்காலத்து வாங்குற? உன் புள்ளைய நான் என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன், எனக்கு என்ன மரியாதை? அப்போ
என் உடம்பு மட்டும்தான் அவனுக்கு வேணும். மனசெல்லாம் அவன் பக்கம் இருக்கா? சொல்லு. ஆமாண்டி, அப்படித்தான். டேய், உன்ன மாதிரி வெளியில எல்லாம் பளபளப்பாவும் உள்ள பூச்சி பிடிச்சு போன ஒரு சொந்த புருஷன் எனக்கு தேவையே இல்ல. மரியாதையா இந்த நிமிஷமே தாத்து விட்டு வெளியில போ. போடா. ஸ்னேகா, என்னம்மா இது? பாட்டி, நீ இதுல தலையிடாத. நீ வாடா. வெளியில போ. அக்கா, வெளியில போ. அக்கா, கொஞ்சம் நில்லுங்க. நீங்க பண்றது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். ஏய், நீ வாய் மூடி பேசாத. நீ வாடா. வெளியில போய் சபா ஸ்னேகா, இன்னைக்குதான் உனக்கு பிடிச்சிருக்கிற பைத்தியம் தெளிஞ்சிருக்கு. இன்னைக்குதான் நீ புதுசா பிறந்திருக்க. அவனை விடாத. ஆத்த விட்டு முதல்ல அடிச்சு துரத்து. வெளியில போடா. எவ்வளவு உன்னை தலையில தூக்கி வச்சு நாட மாட்டான். வேற யாரும் உன்னை ஏன் அளவுக்கு நேசிக்க மாட்டான். இத புரிஞ்சுக்க கடவுள் உனக்கு கொடுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது. போ, போய் புரிஞ்சுக்கோ. போடா, போ. வெளியில போ. வெளியில போடா. இந்த பக்கமே வரக்கூடாது. போ. என்ன போயெல்லாம் அவங்க வேலையை பாருங்க. அக்கா, நான் கொல்ல வெறியில இருக்கேன். போயிடு. போடி, போ போ. ஜோசியரியா, சீக்கிரமா ஒரு நல்ல நாள் பார்த்து குறிச்சு சொல்லுங்க. பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். என்ன பார்வதி, யாரு இவரு? பார்த்தா தெரியலையா? ஜோசியரு. ஓஹோ, என்ன எதுவும் விசேஷமா? சென்னையில புதுசா எதுவும் மளிகை கடை திறக்கிறியா? ஏன் சென்னையில இருக்கிற பொம்பளைங்களை எல்லாம் விட்டு வைக்க கூடாதுன்னு நினைக்கிறீரா? எப்ப பாரு இப்படியே ஏதாவது ஏடாகூடமா பேசிட்டு என்ன எதுன்னு பதில் சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நல்ல நாள் குறிக்கிறேன். அது புரியுது. பின்ன ஜோசியர் எதுக்கு வருவாரு? நம்ம வீட்டு வரவு செலவு கணக்கு பாக்குறதுக்கா? தெரியுதுல்ல, நான் வேலை செய்யும் போது பாத்துக்கிட்டு பேசாம இரும், டிஸ்டர்ப் பண்ணாம. எது சொன்னாலும் ஏதாவது ஒரு பதில் பேசிக்கிட்டே இரு. நீ மாற போறதில்ல. ஆகா, இந்த வெயில் நேரத்துக்கு சில்லுன்னு மோர் கொடுத்துருக்க. பிரமாதம். இத பாரு, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காம மோரே கொண்டு வந்து கொடுத்துருக்காளே. இவ தவிப்புக்கு நாம ஒரு நல்ல முடிவு செய்ய வேண்டாமா? அதுதான் இவளை தத்தெடுக்கிறதுக்கு நல்ல நாள் குறிக்க சொல்லிட்டு இருக்கிறேன். வர்ற சித்திரை 28ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்குமா? காலம்புற 7 to 9 எந்த காரியமும் செய்யலாம். உகந்த நாள். இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு? இன்னைக்கு நாள் சரியில்லை. ஆகாது ஆகாது. உனக்கு உதவுற நாளா இல்ல உதவாங்கிற நாளான்னு கேட்டேன். இத பாருங்க ஜோசியரை, உட்காருங்க. ஏன் ஏன் ஜோசியரை மிரட்டீர்? ஏண்டி, உன் அளம்பலுக்கு ஒரு அளவே இல்லையா? இந்த பொண்ணு யாரோ எவ்வளோ சொத்து புறா இவ பேருக்கு எழுதி வைக்கிறாங்கிற ஒரு காலம் நான் சம்மதிக்க மாட்டேன். உம்ம ஒப்புதல் எனக்கு எதுக்கு? இது எங்க அப்பா வீட்டு சொத்து. இருக்கலாம், இருந்தாலும் அந்த சொத்தை கட்டி காப்பாத்தினது நான் தானே. என்னது கட்டி காப்பாத்தினீரா? என்னத்த கட்டி காப்பாத்தினீரு? ஓஹோ, தில்லை ஸ்தானத்துல பிரைவேட்டா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டினீரே, அத சொல்றீரா? பார்வதி இல்ல, வைதேகி, ஸ்னேகா உள்பட பல பெண்களுக்கு அடைக்கலம் கொடுத்து காப்பாத்தினீரே, அத சொல்றீரா? கட்டினாரா காப்பாத்தினாரா? மானம் கெட்டு போயிடும், ஜாக்கிரதை. என்ன பிரச்சனைங்க? புள்ள வந்துட்டான், கேட்கிற கேள்விக்கு என்ன ஏதுன்னு பதில் சொல்லு. அம்மா, நான் உத்தரவு வாங்கிக்கிறேம்மா. ஜோசியர, குடும்பத்துல 1008 பிரச்சனை இருக்கு. அடி உத வாங்காம போய் சேரும். நீர் பேசாம இருமையா. இத பாருங்க ஜோசியர, இன்னைக்கு நீங்க போங்க, இன்னொரு நாளைக்கு கூப்பிடுறேன். சரிங்கம்மா. டேய், உங்க அம்மா இவ்வளவு வாரிசா நியமிக்கிறதுக்கு நாள் பார்த்துக்கிட்டு இருக்காடா. ஏமா, நீ ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. என்ன இதெல்லாம்? நான் சீரியஸா தாண்ட சொல்றேன். ராதா தான் எனக்கு வாரிசு. முட்டாள்தனமா பேசாத. இவ குலம் என்ன, இவ கோத்திரம் என்ன, இவ சொந்தக்காரங்க யாரு, இவ எங்க படிச்சா, எங்க வளர்ந்தா, இதெல்லாம் விசாரிக்காம இவளுக்கு வாரிசு பட்டமா? அதானே, எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்கும்னு யாருக்கு தெரியும்? டேய், இதெல்லாம் கேட்டுதான் இந்த அடங்கா பிடாரிய கட்னியா நீ? அது வேற, இது வேற. நான் எடுத்த முடிவு என் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. நீ எடுக்க போற முடிவு
நம்ம முந்தைய தலைமுறையை காப்பாத்தணும், வரப்போற தலைமுறையை வாழ வைக்கணும். புரியுதா? நான் சம்பாதிச்ச பணம் ஏன் இஷ்டம் போலதான் நான் செய்வேன். அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அம்மா விட்டுடுங்கம்மா, ஏன் அனாவசியமா உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க? பாத்தீங்களா, இந்த பரிவும் பாசமும் உங்களுக்கு யாருக்காவது இருக்கா? எல்லாம் பணத்துக்கு ஆசைப்படுற போனங்க. ஆமா, பணம், பெரிய பணம். அந்த பணத்தை கொண்டு போய் குப்பை தொட்டியில போடுங்க. ஏய், ஒன்னால தாண்டி நான் இந்த முடிவு எடுக்கிறேன். ராதாவை தத்தெடுத்தா கொலை பண்ணிடுவேன், குத்திடுவேன், மிரட்டியா நீ? பார்வதி, எதுக்கு இப்ப அனாவசியமா பேசுற? உனக்கு உடம்பு சுகமாகட்டும், ஊருக்கு போவோம். அங்க உள்ள உறவு முறை சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிடுவோம். நீ பண்றது அவங்க எல்லாருக்கும் சம்மதம்னா அதுக்கப்புறம் உன் இஷ்டப்படி பண்ண முடியாதுங்க. ராதாவை தத்தெடுத்தா தான், அவ எனக்கு மகளானா தான் என் உடம்பே குணமாகும். ஏய், அப்படி என்ன எங்க அத்தைக்கு வசியம் பண்ண? வீட்டுல இருக்க கூடாது. எங்க அத்தை மனசு கலைச்சு இந்த குடும்பத்தோட நிம்மதியை கொலைச்சிட்டேன். வீட்டுல இருக்க கூடாது. பாரு, வீட்டுல இருக்க கூடாது. பாரு, அவளை வெளியே போக சொல்றதுக்கு நீ யாரு? அவ இங்கதான் இருப்பா. அதுவும் எப்படி நடக்குது பாக்குறேன். என்னையா கிளைமேட் இது? புயல் அடிக்குது, வெயிலும் அடிக்குது. ஏன் வீரராகவா, நீ சொன்னது உண்மைதானா? கேஷவன் எந்த ஏரியால தான் சுத்திட்டு இருக்கானா? இங்க தான் சார் சுத்திக்கிட்டு இருக்கான். பயங்கரமான ஆள் சார் அவன். நேத்து கூட பாருங்களா, பிடிக்க போறப்ப டப்புன்னு எஸ்கேப் ஆயிட்டான் சார். சார் அங்க பாருங்க, கேசவன் போறான். வாயா சீக்கிரம் புடியா. சேஸ் பண்ணியா? என்னங்க? என்ன லட்சுமி? என்ன கோயில் கூட்டிட்டு போறீங்களா? என்ன விசேஷம்? ஏதாவது விசேஷம் இருந்தாதான் கோவிலுக்கு போகணுமா? நீங்க வாங்கி கொடுத்த புது புடவை கட்டிக்கிட்டு எங்கேயாவது வெளியில போனோம். நம்ம கோவிலுக்கு போய் எவ்வளவு நாளாச்சு? சரிம்மா, கிளம்பு. அண்ணா. குடுமா. என்னங்க? ஐயோ, என்ன? சீக்கிரமா வாங்க. என்னங்க? சீக்கிரமா வாங்க. லட்சுமி, என்ன ஆச்சு? எதுக்கு சத்தம் போடுற? நீங்க வாங்கி கொடுத்த புது புடவையை காணுங்க. எங்கம்மா போயிட போது? எல்லா இடத்துலயும் தேடி பார்க்க வேண்டியதானே? பாத்துட்டேங்க, இருந்தா தானே இருக்கும். யாராவது திருடிட்டு போயிட்டா எங்க இருக்கும்? என்ன சொல்ற நீ? எனக்கு என்னவோ வைத்தியம் மேலதான் சந்தேகமா இருக்குங்க. அண்ணா, காப்பி கொண்டவள காரணம் வேற ரொம்ப கெடுக்கிறா பாருங்க. லட்சுமி, என்ன சொல்ற? ஆமா, இவதான் எடுத்திருப்பா. அன்னைக்கு நீங்க புடவை வாங்கிட்டு வரும்போதே வயிறு பொசுங்க பார்த்தாளே. பொட்டியே கொடைஞ்சா உண்மை தெரிஞ்சிடும்ல. ஐயோ பகவானே, இது என்ன சோதனை? இன்னும் சோதனையே போடல, அதுக்குள்ள ஏண்டி பகவானை கூப்பிடுற? அதானே, சோதனை போட்டுற வேண்டியதான். அண்ணா, என்ன நீங்களும்? மடியில கணம் தானமா வழியில பயம். லட்சுமி, நீ போய் பெட்டியில தேடு. சரிங்க. அண்ணா வா, நீ ஒண்ணுல வா, வாங்குறல. என்ன
பணம் கணக்கு. அண்ணா பாத்தீங்களா, இவ திருடிதான். இல்லைன்னா நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த புடவை இவ பெட்டியில எப்படி வந்தது? அது நான் உனக்கு வாங்கி கொடுத்த புடவை இல்ல, வைதேகிக்கு வாங்கி கொடுத்த புடவை. ஐயோ அண்ணா, நீங்க எப்போ? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன உளறீங்க? தமிழ்ல தான் சொல்றேன், புரியலையா? இந்த புடவை நான் வைதேகிக்கு வாங்கி கொடுத்த புடவை. இந்த புடவைய அவளுக்கு தெரியாம நான் தான் அவ பெட்டியில வச்சேன். இல்லைங்க, இத நாங்க தான் வச்சோம். என்ன சொன்ன? சொல்லு சொல்லு சொல்லு. இல்ல, அது விடுங்க. நீங்க எதுக்காக வைதேகிக்கு புடவை வாங்கி கொடுத்தீங்க? பேச்ச மாத்தாத, கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லு. பேச்ச மாத்தாதீங்க. நீங்க எதுக்காக வைதேகிக்கு புடவை வாங்கி கொடுத்தீங்க சொல்லுங்க. அவ என் தங்கச்சி வாங்கி கொடுத்தேன். அவ தங்கச்சி இல்ல, இந்த வீட்டு சரி, வேலைக்காரி. நீ சொன்னபடியே வச்சுக்கோ. வைதேகி, அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு கொடுக்க போற சம்பளத்துல 100 ரூபா குறைச்சிக்கிறேன். அண்ணா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க விளையாடுறீங்களா? ஒரு ஆம்பளை பொம்பளைக்கு புடவை வாங்கி கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியல, நீ தான் சொல்ல. ஒண்ணு, அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கணும். இல்லனா லவ்வர்ஸா இருக்கணும். இல்லனா அவங்க 2 பேருக்கும் தப்பான உறவு இருக்கணும். ஏண்டி, இதுக்கு வேற அர்த்தமே இல்லையா? ஏன் அகராதியில இல்ல. சரி, இப்ப நீ கட்டி இருக்கிற புடவை அது யார் வாங்கி கொடுத்தது? நான் வாங்கி கொடுத்ததா? இல்ல, நம்ம வீட்டுக்கு வர்ற புடவைக்காரன் கொடுத்தது. அப்போ அவனுக்கும் உனக்கும் என்ன உறவு? ஓ அகராதியில. ஐயோ, முட்டாள்தனமா பேசாதீங்க. நான் இந்த புடவையை புடவைக்காரங்கிட்ட விலை கொடுத்து வாங்கினது. நானும் இந்த புடவைய வைதேகிக்கா விலை கொடுத்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ, நீங்க என்ன குழப்புறீங்க. நான் ஒன்னும் உன்னை குழப்பல, நீ தான் குழம்பி நிக்கிற. வைதேகி ஒன்னும் இந்த புடவைய திருடல, நான் தான் வாங்கி கொடுத்தேன். உனக்கு நான் வாங்கி கொடுத்த புடவைய உன் பேக்ல தான் நீ வச்சிருக்க. வைதேகி, போய் அந்த பேக் எடுத்துட்டு வா. ஓ கேங்க, உங்களுக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? அவ உங்களுக்கு சகோதரின்னு சொல்றீங்க. அவ முன்னாடி உங்க பொண்டாட்டியான என்ன அவமானப்படுத்தி பேசுறீங்க. அவ உங்களுக்கு சகோதரி இல்லைங்க. சகோதரிங்கிற பேர்ல எனக்கு வந்திருக்கிற சக்கலத்தை. சும்மா நடிக்காத. நீ போட்ட நாடகமா வெளிச்சமாயிடுச்சு. நீ அலமேலும் அவளுக்கு திருட்டப்பட்டு கட்டி இந்த வீட்டை விட்டு அனுப்பலாம் நினைக்கிறீங்களா? அது நடக்காது. இன்னும் உனக்கு நான் மரியாதை கொடுக்கறதால தான் வைதிகை அனுப்பிட்டு நான் உன்னை அடிச்சேன். இன்னும் நீ நடிச்ச அவன் முன்னாடியே உன்னை பிச்சிடுவேன். ஜாக்கிரதை. நடிக்கிறான், பெரிய நடி. தெரன்னு சொல்றல. என்னன்னா ஒரே மாதிரி 2 புடவை? எல்லாம் நல்லதுக்குதான். இல்லைன்னா இந்நேரம் உன் மேல திருட்டுப்பட்ட விழுந்திருக்குமே. என்னமோ இங்க நடக்கிறதுல எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுவும் நல்லதுக்குதான். நீ போமா. அண்ணா, நான் பையெடுக்க போனப்ப ஏதோ சத்தம் கேட்டதுங்க. இங்க பீரோ விழுந்துச்சு. பீரோவா? எங்க? ஆமாமா, இனிமே அடிக்கடி வீடும். நீ கண்டுக்காத, போ.
பக்கமே வரக்கூடாது போ. ரோஜா இது உனக்காக கொடுத்த படம். ரோஜாவா? ஆமாப்பா, நீ எங்கேயும் வேலை தேடி போனியாம, உனக்கு அந்த வேலையும் கிடைக்கலையாம, அதான் ரொம்ப ஃபீல் பண்றான். ஏய் 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 தம்பி தம்பி இங்க. தம்பி நில்லு இங்க. என்ன தாலி? என்னது? சார் ராஸ்கல், ராத்திரி பார்க்குக்கு வர பொம்பளைக்கு கிட்டலாம் தாலி சரட அறுத்துட்டு போற. யாரா நீ? சார் இல்ல சார், நான் உட்கார்ந்து இருந்தேன். அந்த ஆளுதான் சார், நான் எதுவும் பண்ணல. இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான் சார். இவனை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சாதான் சொல்லுவான். சார் சார் இல்ல சார். கான்ஸ்டபிள் இழுத்து வாங்கயா, ஸ்டேஷன் இழுத்து வாங்கயா. நான் சொன்னா சார் சார் நான் சொன்னா கேளுங்க சார். எனக்கு நிஜமா ஒண்ணும் தெரியாது சார். அக்கா வந்துட்டானா? வந்துட்டானா அவன்? ஏன் வந்தானா? எதுக்கு வந்தானா இங்க? நான் இருக்கேனா இல்ல செத்து தொலைஞ்சிட்டேனான்னு பார்க்க வந்தானா? போறதுக்கு வேற போக்கிடம் இல்லாம வந்தானா? இல்லக்கா, அவர் வரல. அதானே, அவன் ஏன் இங்க வரான்? விட்டா போறோன்னு ஓடி போயிட்டான். இந்நேரத்துல எந்த கோவில்ல ரோஜா பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கானோ யாருக்கு தெரியும்? ஏமா உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவன் வந்தான்னா ஏன் வந்தான்னு கேக்குற, அவன் வரலன்னா ஏன் வரலன்னு கேக்குற. ஏன் இப்படி உன்னைய போட்டு வருத்திக்கிற? பைத்தியமா நீ? ஆமா, நான் பைத்தியம் தான். அதுல என்ன சந்தேகம்? நான் பைத்தியம் தான். அதை ஏன் பாட்டி இவ்வளவு மெதுவா சொல்ற? நல்ல சத்தமா சொல்லு, ஊருக்கெல்லாம் கேக்குற மாதிரி சொல்லு. நான் பைத்தியம் 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 பைத்தியம். அக்கா, என் வாழ்க்கை அமைச்சுக்க தெரியாதனா பைத்தியம் தானே? புருஷனை புடிச்சு வச்சுக்க தெரியாதனா பைத்தியம் தானே? காதலிச்சவனுக்காக கத்துட்ட வித்தியை விட்டேனா பைத்தியம் தானே? வெறும் காணல் நீரை நம்பி என் குழந்தை காயத்ரி விட்டு பிரிச்சனா பைத்தியம் தானே? பைத்தியமா இல்லையா? சொல்லு பாட்டி. உன்னை பாம்புன்னு நினைக்க முடியல, பழுதுன்னு நினைக்க முடியல. அவ்வளவு ஆத்திரப்பட்டு மகேஷ கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளி வீட்டை விட்டு துரத்துன. இப்ப அவனை புடிச்சு வச்சுக்க முடியாத பைத்தியம்னு நீயே உன்னை நொந்துக்கிற. நான் நேசிச்சாலும் அவன் தான், வெறுத்தாலும் அவன் தான். ஆனா இது அவனுக்கு புரியலையா பாட்டி? எவ்வளவு திமிர் இருந்தா அந்த ரோஜா பேருக்கு போய் அர்ச்சனை பண்ணுவான். பிராய்ச்சித்தம் பண்றான். பிராய்ச்சித்தம் பொடலங்க பிராய்ச்சித்தம். அக்கா, பிராய்ச்சித்தம் யாரு பண்ணுவாங்க? பாவம் செஞ்சவங்க பண்ணுவாங்க. அப்போ ஏன் கூட நீ வாழ்ந்த வாழ்க்கை பாவமா? நம்ம குடும்பம் நடத்தினது பாவமா? குழந்தை பெத்துட்டது பாவமா? ஆனா மத்தவங்க பார்வையில அது பாவம் தானே அக்கா. என்ன சொன்ன? பாவம். மத்தவங்களோட பார்வையில அது பாவமா இருக்கலாம். ரோஜாவோட பார்வையில அது கொலை குத்தமாவே இருக்கலாம். என் அம்மாவோட பார்வையில அது மன்னிக்க முடியாத குற்றமா இருக்கலாம். ராஜசேகரோட பார்வையில அது துரோகமா இருக்கலாம். இவ்வளவு ஏன்? ரோட்ல போற குப்பை சுப்பை மேரி சாந்தி இந்த உலகத்துல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க அத்தனை பேரோட பார்வையில இது என்னவா வேணாலும் இருக்கலாம். அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. நீ 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 எப்படி அது பாவம்னு சொல்லலாம்? சொல்லு பாட்டி. உனக்கு தெரியும்ல பாட்டி, நான் இந்த சென்னைக்கு வரும்போது எப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியும்ல பாட்டி? சொல்லு, உனக்கு தெரியும்ல? தெரியுமா? பால்வடிகிற முகமா, பச்சை மண்ணா, கள்ளங்கவடம் இல்லாத கிராமத்து குழந்தையா வந்த. அந்த பால் வடிகிற முகத்துல கள்ளி சொட்டு வடி வச்சது யாரு? அந்த பச்சை மண்ண மயான பூமி ஆக்கினது யாரு? கள்ளங்கபடம் தெரியாத அந்த குழந்தைக்கு கள்ளத்தனம் கத்து கொடுத்தது யாரு? எல்லாம் அவன் தானே? எல்லாம் அந்த மகேஷ் 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 மகேஷ்னால தானே? நான் அந்த மகேஷ் இன்னைக்கு சொல்றாரு, அவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு. சொல்றான் நான் பாவம் செஞ்சிட்டேனா, அதுக்கு அவன் பிராயச்சித்தம் பண்றானா. ரோஜாவுக்கு அடுக்குமா இது? தெய்வத்துக்கே தகுமா இது? ஈசல் பூச்சியோட வாழ்க்கை மாதிரி எடுத்து பாட்டிய வாழ்க்கை. எல்லா பொண்ணுங்களுக்கும் மகிழ பூ மாதிரி வாழ்க்கை அமையும்.
மலர்ந்து நிறைய நாளுக்கு வாசனை வீசும். ஆனா எனக்கு நிஷகந்தி பூ மாதிரி வாழ்க்கை பாட்டு. ராத்திரி 12 மணிக்கு மலர்ந்து கருத்தால 6 மணிக்கு கருகி விழுந்துரும். வெறும் 6 மணி நேரம் வாழ்க்கை பாட்டு. நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணும்? என் வாழ்க்கைக்கு நான் யாருக்கு விளக்கம் கொடுக்கணும்? நான் வாழ்ந்தது தப்பு, மகேஷ பார்த்தது தப்பு, பிறந்தது தப்பு, குழந்தை பெத்தெடுத்தது தப்பு. நான் இனிமே உயிரோடவே இருக்க கூடாது. நான் சாகணும், நான் சாகணும், நான் சாகணும், உடனே சாகணும். வயிற்று பிள்ளைக்காச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு வந்துட போது வேண்டாமா? யாருக்காக வாழலைன்னாலும் உன் குழந்தைக்காக வாழுமா? வாமா, பாட்டி சொல்றேன் வாமா. இறங்குங்கக்கா ப்ளீஸ் ப்ளீஸ். குழந்தைய காரணமா காட்டி என்ன தடுத்துட்டீங்க, என்ன சாக விடாம பண்ணிட்டீங்க.